இருங்க இருங்க, வழக்கமா வீடியோவோட கடைசியில தான் பேரை சொல்லிடுவேன். ஆனா நீங்க இதை கரப்பாம்பூச்சின்னு நினைச்சிடக்கூடாதுல்ல, அதனால இப்பவே சொல்லிடுறேன். இதுதான் மின்மினி பூச்சி. ஆமாங்க, நிஜமாலுமே மின்மினி பூச்சி இப்படிதான் இருக்கும். சரி, இந்த குட்டி லைட் இருக்கான்ல, இவனோட வயிற்று பகுதியில லூசிஃபெரின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. அது அட்மாஸ்பியர்ல இருக்க ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது இந்த வெளிச்சம் உருவாகுது. நம்ம வீட்டுல இருக்க லைட்ல எல்லாம் லைட் எனர்ஜியோட சேர்த்து ஹீட் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது வெளிச்சத்தோட ஹீட்டும் எமிட் ஆகும். ஆனா இந்த மின்மினி பூச்சி உருவாக்குற வெளிச்சம் 100% குளிர்ந்த ஒளி. இதுல கொஞ்சம் கூட வெப்பமே இருக்காது. இத கோல்டு லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்மினி பூச்சி தன் துணையை கவர்றதுக்கும் அதோட கூட்டத்துக்கு சிக்னல் கொடுக்கவும் தான் இப்படி நைட் முழுக்க லைட் எரிய வச்சுட்டு சுத்திட்டு இருக்கும். ஆனா இவனோட அழகுதான் இவன் அழியறதுக்கான பெரிய காரணமும். மனிதர்களான நம்ம இப்போ நிறைய லைட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுல டிஸ்ட்ராக்ட் ஆகிற இந்த மின்மினி பூச்சி தன் கூட்டம் எங்கேன்னு தெரியாம தன் துணையை சேர முடியாம எண்ணிக்கை குறைஞ்சு இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சுக்கிட்டே போகுது. வனப்பகுதிகளில் ராத்திரி எரியற லைட்ஸ் அண்ட் டிஃபாரஸ்டேஷன் இது ரெண்டையும் குறைச்சாலே நம்ம இந்த இனத்தை காப்பாற்ற முடியும்.